श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। सद्गुरु भरद्वाज महाराज की जय। गुरुदेव दत्ता. சத்குரு ஸ்ரீ சாய்நாதன் சன்னிதானத்தில் ஆச்சாரிய ஸ்ரீ எக்கிராலா பரத்வாஜா மாஸ்டர் அவர்களின் ஆசீர்வாதங்களுடன் அந்த தந்தையின் மேல் பார்வையில் நாம் இன்னைக்கு குரு சரித்திரையில் இருக்கின்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். கடந்த 2 வாரம் நாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, குருவின் முக்கியத்துவம், அதனால் நமக்கு என்ன பலன். ஏன்னா பலனை நான் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டோம் வச்சுக்கோங்க, நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்ப ஒரு மருந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதற்குள்ள இந்த பலன் இருக்கு அப்படின்னா நம்ம நோய் குணமாயிடும் சீக்கிரம் அப்படின்ட்டு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டா எடுக்கிறோம். அதே போலதான் மாஸ்டர் அவர்கள் என்ன பண்ணிருக்காருன்னா, முதல்லயே நமக்கு என்ன அந்த குருஜத்தை படிச்சா நமக்கு என்ன பலன் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதே போல் இந்த கிரந்தம் பாராயணத்தினால், ஸ்ரவணம் செய்வதனால் நாம் இவ்வளோ பலனை அடைய முடியுமா என்று நம் மனம் பூரிப்பு அடையும். அதனால் நமக்கு ஒரு பற்றும் ஒரு இஷ்டமும் வரும். அப்பொழுது நாம் ஸ்ரத்தையாக கேட்க முடியும், ஸ்ரத்தையாக நாம் சொல்ல முடியும், ஸ்ரத்தையாக நாம் பாராயணம் செய்ய முடியும். அதே போல் ஒவ்வொரு லீலை நாம் கேட்கும்போது இவ்வளோ விஷயம் இதுல இருக்கா என்று நமக்கு தெரியும். அதனால்தான் நமக்கு மாஸ்டர் அவர்கள் இந்த கிரந்தத்தின் மதிப்பு மகத்துவத்தை முன்கூட்டியே நமக்கு தெரியப்படுத்திட்டார். இதை நாம் எப்படி பாராயணம் செய்யணும், எப்படி கேட்கணும் சத்சங்கத்தை அப்படின்னா, கூடு விட்டு கூடு பாயணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இது கூட நமக்கு புரியல அப்படின்னா நம்ம சினிமா பார்ப்போம். சினிமா பார்க்கும்போது ஹீரோ அழுதா நான் அழுவோம், அவர் சிரித்தா நான் சிரிப்போம், அவருக்கு ஒரு கஷ்டம் வந்தா நமக்கே அந்த கஷ்டம் வந்தது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுவோம். அதே போலதான் இந்த மகான்களின் சரித்திரம் நாம் படிக்கும்போது நான் அப்படி ஃபீல் பண்ணணும். இந்த குரு சரித்திரம் யார் இருக்காங்க, யார் யாருக்கு சொல்றாங்க அப்படின்னா, நாமதாரகருக்கு சித்தர் சொல்றாரு. அந்த நாமதாரக ஒவ்வொரு கேள்வியும் கேட்டுட்டே இருப்பார் இல்லையா. நாம் அனைவரும் படிச்சிருக்கோம், அதனால நமக்கு தெரியும். அந்த கேள்வி கேட்கும் போது அந்த கேள்வி கேட்கறது நாம தான் அப்படின்னு நான் ஒப்பிட்டு பார்க்கணும். அந்த பதில் சொல்றாரு இல்லையா, அந்த பதிலை கேட்கும் போது நாம தான் கேட்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கணும். மற்ற மகான்கள் சரித்திரங்களில் லீலைகள் தான் இருக்கும், ஆனா குரு சரித்திரம் அதற்கு வேறுபட்டது. ஏன்னா இதில் நிறைய கேள்விகள் இருக்கு, நிறைய பதில்கள் இருக்கு. இது எல்லாமே ஒரு மனிதனின் மனோவேதனை. ஏன்னா நமக்குள்ள கூட இந்த கேள்விகள் நிறைய வாட்டி வந்திருக்கும். ஏன் கடவுளே, நான் இவ்வளோ பாராயணம் பண்றேனே, இவ்வளோ சத்சங்கம், இத்தனை நாளா சத்சங்கம் சொல்றேனே, பக்தியோடு கோவிலுக்கு வரேனே, ஆனா எனக்கே இந்த கஷ்டம் வந்தது. அவருக்கு கோவிலுக்கும் போக மாட்டாங்க, பாராயணம் செய்ய மாட்டாங்க, சத்சங்கமும் சொல்ல மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க, ஆனா அவங்களுக்கு ஒரு கஷ்டமும் வரலையா, அவங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் நல்லது நடக்கல அப்படின்னு கேள்வி நமக்கு எப்பவாவது கண்டிப்பா மனசுக்குள்ள வந்திருக்கும். அதே போலதான் நாமதாரகருக்கும் வந்தது. அந்த கேள்வி கேட்கும் போது நமக்கு புரியணும், நம்ம மனசுக்குள்ள இருக்கிற கேள்வியைதான் நாமதாரகர் கேட்கிறாரு அப்படின்னு.
முதல்ல நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பகவானின் தன்மை அப்படின்னா என்ன அப்படின்னு. பகவன் அப்படின்னா பா என்றால் ஞானம். நிறைய சங்கத்துல நான் கேள்விப்பட்டதுதான். ஞானம் நாம் அடையணும் அப்படின்னா அஞ்ஞானத்தை நாம் போக்கணும். அஞ்ஞானத்தை நாம் போக்கணும் அப்படின்னா நாம் ஏன் அஞ்ஞானத்துல இருக்கிறோம் என்று கேள்வியும் வரணும். அஞ்ஞானத்தை நாம் ஏன் விடணும் அப்படி அதற்கான வழி என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். அஞ்ஞானம் எதுக்கு வருது, எப்படி வருது அப்படின்னா நம்முடைய முன்பிறவையின் சம்ஸ்காரத்தினால்தான் நமக்கு வருது. அஞ்ஞானம் என்றா மறக்கிறது. எதை நாம் மறக்கிறது அப்படின்னா ஞானத்தை மறக்கிறது. அப்படி இல்லாம நம்முடைய முன்பிறவி சம்ஸ்காரம் உன்னதமாக இருந்தால் ஞானம், நமக்குள்ள இருக்கிற ஞானம் எழும். இங்க 2 பாயிண்ட் இருக்கு. ஒண்ணு, துஷ்ட சம்ஸ்காரமாக இருந்தால் எது உண்மையோ, எது நமக்கு நல்லது தருமோ அது நமக்கு தெரியாது. இதுவே நல்லது உன்னதமான சம்ஸ்காரமாக இருந்தால் அந்த அஞ்ஞானத்தில் கூட நாம் என்ன செய்ய வேண்டும், நமக்கு எது நல்லது என்ற ஞானத்தை அந்த கடவுள் நம் மனசுக்குள்ள வர வைப்பார். இதுதான் ஞானத்துக்கும் அஞ்ஞானத்துக்கும் இருக்கின்ற டிஃபரெண்ட். அப்படி நாம் பார்க்கும்போது கண்டிப்பா நாம் எதை நோக்கி பயணம் இருக்கும்? நம்மளுடைய பயணம் அப்படின்னா ஞானத்தை நோக்கி இருக்கும். இப்ப ஒரு வழியில் நாம் போயிட்டே இருக்கோம். கரண்ட் போயிடுச்சு. அப்ப அந்த வழியில் ஒரு கயிறு இருக்கு. அந்த இருட்டுல அந்த கயிறை பார்த்த உடனே நமக்கு என்ன தோணும்? பாம்பாக இருக்குமோ என்ற பயம் வருமா? வராதா? வரும். ஆனா வெளிச்சம் கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்? அது பாம்பில்ல, வெறும் கயிறு தான் என்ற நமக்கு தெரியும். இங்க நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. என்னன்னா, நாம் இருளில் இருக்கும் போது எது உண்மையோ அது நமக்கு தெரியல. வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் எது உண்மை அது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதே போலதான் நமக்குள்ள இருக்கின்ற பாவனைகள் இந்த கரண்டோட ஒப்பிட்டு பார்க்கணும். இந்த தீபம் அப்படின்னா ஞானம், வெளிச்சம். அந்த வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் நமக்குள்ள இருக்கின்ற அந்த பிராந்தி அகற்றியது. தீபமே இல்லைன்னா, அந்த வெளிச்சமே இல்லைன்னா நாம எங்க இருப்போம்? அஞ்ஞானத்துல தான் இருப்போம். தீபம் எப்படி அனைத்து திசைகளிலும் வெளிச்சம் தருமோ அதே போலதான் ஞானம் எல்லாருக்கும் சமமாக தான் இருக்கும். தீப ஒளிய பணக்காரங்களுக்கு ஒரு விதமாகவும் ஏழைகளுக்கு ஒரு விதமாகவும் வெளிச்சம் தருமா அப்படின்னா தராது. அதே போலதான் ஞானம். அந்த தீப ஒளியில் நாம் எப்படி ஒரு இடத்துக்கு இலக்கை நோக்கி நம்முடைய பயணம் இருக்குமோ, அந்த தீப ஒளியில் நாம் எப்படி அந்த இலக்குக்கு நாம் சேருவோமோ அதே போலதான் இந்த ஞானம் நமக்கு இருந்தால் நாம் கண்டிப்பாக அந்த இலக்கை நாம் அடைய முடியும். இந்த சிருஷ்டி அனைத்துக்கும் காரணமானவர் ஒருத்தர் இருக்கார். அவர் யாருன்னா கடவுள், பகவான். இதை யார் எப்பொழுதுமே ஞாபகத்தில் வச்சுக்கிறாரோ அவர் ஞானத்தில் இருப்பார். அதுதான் ஞானத்தில் இருப்பதற்கான பொருள். சாயி சொல்லியிருக்காரா இல்லையா, அனைத்து ரூபங்களிலும் நான் இருக்கேன் அப்படின்னு. அந்த அட்டென்ஷன்ல இருக்கிறது தான் ஞானம். அனைத்திலும் ஒரு பரமாத்மா இருக்கார் என்று நினைப்பதுதான்
அட்டென்ஷன். ஆனால் நம்முடைய அஞ்ஞானத்தால் நாம் என்ன நினைக்கிறோம்னா, இந்த ஜெகம் தான் வாஸ்தவம், இதுதான் உண்மை என்ற பிராந்தியில் நாம் இருக்கிறோம். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, ஆசை, துக்கம், பற்று, அகங்காரம் எல்லாமே வருது. அதுவே ஞானம் இருந்தா துக்கம், அகங்காரம், ஆசை எதுவுமே நம்மை அண்டாது, நம்ம கிட்ட வராது. ஏன்னா அந்த ஞானம், இதுக்கு முன்னாடி சொன்னோமா இல்லையா, அனைத்திலும் பரமாத்மா இருக்கார் அப்படின்னு, அவர்தான் ஆட்டி படைக்கிறார் அப்படின்னு நமக்கு அந்த ஞானம் இருந்தால் கண்டிப்பா நமக்கு இது எதுவுமே நம்மை அண்டாது. இந்த பாவனை நமக்கு எப்படி வரும் அப்படின்னா, அந்த குருவின் சன்னிதானத்தில் நமக்கு வரும். குருவின் சன்னிதானம் அப்படின்னா என்ன? இந்த இயற்கையே நமக்கு ஒரு குரு. நம்மால் பார்க்க முடிஞ்சால் இந்த இயற்கை முழுவதுமே நமக்கு குருவாக காட்சி தரும். இந்த பாவனையில் இருக்கும்போது நமக்கு எந்த பயமும் வராது. அப்படின்னா நாம் ஞானத்தில் இருப்பது போன்றான கணக்கு. ஆனால் நமக்கு ஒவ்வொரு நொடியும் நமக்கு பயம்தான். தெனாலி படத்துல ஒரு டைலாக் இருக்கு, கதவை மூடினாலும் பயம், கதவை ஓபன் பண்ணாலும் பயம், லாக் பண்ணாலும் பயம், பூனை கண்டால் பயம், பேய் கண்டால் பயம் அப்படின்னு ஒரு ரைமிங்ல சொல்வார் கமல்ஹாசன். அந்த மாதிரி நமக்கு வெளியே சொல்ல முடியாது, ஆனா எதை கண்டாலும் நமக்கு பயம்தான். இது எதனால வருது அப்படின்னா, அஞ்ஞானத்தினால்தான் நமக்கு வருது. இது பயம், பிராந்தி, அதுதான் நாம் வாழ்கின்றோம். ஆனா ஞானத்தில் இருப்பவன் இதை போல் பயங்கள் இருக்காது. தன்னுடைய தர்மம் எதுவோ அதை தன் பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டே போவார். கிருஷ்ணன் சொல்லியிருக்காரு, கர்மா செய்வதுதான் உன்னுடைய வேலை, அந்த பலனை எனக்கு விட்டுவிடு அப்படின்ட்டு. எதற்கு அவரு எனக்கு கொடுத்துடு அப்படின்னு சொன்னாரு, எனக்கு விட்டுடு அப்படின்னு சொன்னாரு? நமக்கு எது நன்மையோ அது நமக்கு தெரியாது, எது நமக்கு கெட்டதோ அதுவும் நமக்கு தெரியாது. அவருக்கு விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, எது நமக்கு நல்லதோ அந்த பலனை கண்டிப்பா அவர் நமக்கு தருவார். ஒவ்வொரு வேலையும் கூட அந்த ஞானத்தில் இருப்பவன் எப்படி செய்வா அப்படின்னா, கடவுளின் பணியாக தான் செய்வான். அப்படி செய்யும் போது அவரின் கர்மா சாரணமாகும். இந்த ஜகமெல்லாம் கூட ஒரு மித்யை அப்படின்னா ஒரு மிரர், ஒரு போலியானது. மிரர் கிடையாது, போலியானது. நாம் பார்ப்பதுதான் வாஸ்தவம், உண்மை என்று நினைக்கிறோம். ஆனா அது வாஸ்தவமும் கிடையாது, சாஸ்வதமும் கிடையாது. இந்த ஜகமெல்லாம் நிரம்பி இருக்கிறது அந்த கடவுளின் உண்மையான தன்மை. உண்மையான தன்மை அப்படின்னா அனைவரிலும் பரமாத்மா இருக்கிறார் என்பதுதான் உண்மையான தன்மை, அதுதான் சத்தியம். இதை நமக்கு புரியணும் அப்படின்னா தாய் சொல்லிருக்கார், 84 லட்சம் உயிரினங்களிலும் நான் இருக்கேன் அப்படின்னு. அதை நமக்கு உணர்த்திருக்கிறார் அவர். 84 லட்சம் அப்படின்னா ஒவ்வொரு அதில் ஒரு உயிரினம், காக்காவும் ஒரு உயிரினம். இதில் எத்தனை லட்சங்கள் இருக்கும் ஒவ்வொரு உயிரினங்கள் அப்படின்னு, எத்தனை கோடிக்கணக்கான உயிரினங்களில் பாபா இருக்கிறார். அதற்கான ஒரு லீலையும் அவர் செய்திருக்கார். அப்பேற்பட்டவங்கதான் மகான்கள். அந்த உண்மையான தன்மையை நமக்கு உணர்த்துவதற்கு தான் பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வர, அத்ரி, அனசூயா
மகர்ஷி அவங்களுக்கு தத்தாத்திரேயராக பிறந்தார். அந்த தத்தாத்திரேயர் நம்மை இந்த சம்சார துக்க சாகரத்திலிருந்து நம்மளை உத்தரிக்க செய்கிறார். இங்க சம்சார சாகரம் அப்படின்னா கிரகஸ்து வாழ்க்கை மட்டும் கிடையாது. சம்சாரம் அப்படின்னா இந்த லௌகீகத்தோட அட்டாச்மெண்ட். இது எல்லாமே நமக்கு துக்கம்தான். அட்டாச்மெண்ட் இருந்தாலே துக்கம்தான். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்மார்ட் போன் வாங்குறோம். அதை நாம் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அது சந்தோஷம். தெரியலன்னா துக்கம். அது நல்ல முறையில் நாம் பயன்படுத்துறதா இருந்தும் வேஸ்ட் தான் ஸ்மார்ட் போன். புரியுது இல்லையா? அதே போலதான் இந்த சம்சாரத்தில் இருக்கும்போது நாம் நம்ம எப்படி திருத்திக்கணும் அப்படின்னு தத்தாத்திரேயர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். அதற்காகதான் முதல்ல தத்தாத்திரேயராக வந்தார். இரண்டாவது அவதாரம் பிட்டாபுரத்தில் ஸ்ரீபாத வல்லவராக அவதரித்தார். மூன்றாவது அவதாரம் நிருசிம்ம சுவாமி அவதாரம். அவர் கரஞ்சா மகாராஷ்டிராவில் பிறந்தார். இவர்கள் அனைவரும் மனித ரூபத்தில் நமக்கு மிக அருகாமையில் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அதுதான் கடவுளின் சங்கல்பம். ஏன்னா இப்ப சன்னியாசி எப்படி இருப்பாரு, எப்படி தோற்றம் இருக்கும் அப்படின்னா காஷாய வஸ்திரங்கள் தரித்து இருப்பார். அவங்க பார்த்தோட நம்ம கொஞ்சம் தூரமாக விலகி இருப்போம். அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன சொல்லுவோம், அவர் சன்னியாசி, அவரால முடிஞ்சதுப்பா, நம்மளால முடியாது அப்படின்னு நான் ஒதுக்கிடுவோம், செய்யாம நழுவிடுவோம். இதுவே ஒரு மானித ரூபத்தில் நம்ம அருகிலேயே இருந்து நமக்கு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க செஞ்சுட்டே நமக்கு சொன்னாங்கன்னா அவரே செய்யறாரே, நம்மால் கூட செய்ய முடியும் என்று எண்ணம் நமக்கு வரும், தைரியம் நமக்கு வரும். இப்ப பாபாவை எடுத்துக்கோங்க. பாபா ஒரு வாட்டி ஒரு ஏணிய எடுத்துட்டு வருவார் ஒவ்வொருத்தர். அவருக்கு அந்த காலத்தில் 90s எவ்வளோ 2 ரூபாய் கொடுத்தார். அப்ப ஒரு அரிசி மூட்டையே 1 ரூபாய். கணக்க வச்சு பாருங்க, நினைச்சு பாருங்க. 2 அரிசி மூட்டை நிகரான அந்த ரூபாய அவருக்கு தந்தார். அவருக்கு என்னப்பா, அவர் காசை சம்பாதிச்சாரா, தட்சிணியாக வந்தது அவர் கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு நம்ம தட்டி கழிச்சிடுவோம் இல்லையா? அதே மாஸ்டர் அவர்கள் என்ன பண்ணாரு, ஒரு வாட்டி வித்யாநகர்ல புக்ஸ் பிரிண்டிங் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் புக்ஸ் மூட்டையோட நின்று இருக்கும் போது ஒருத்தர் சுவாமி நான் எடுத்துட்டு வரவா அப்படின்னு கேட்டு அவர் எடுத்துட்டு வித்யாநகர்ல தப்போவனத்துல கொடுத்துட்டு இறக்குனதுக்கு அப்புறம் 5 ரூபீஸ் கொடுத்தாரு. அவர் ரொம்ப ஆனந்தத்தோட திரும்பி போறாரு. போகும்போது மாஸ்டர் அவர்களின் ஒரு ஸ்டூடெண்ட்ல எதிர்ல வராரு. இன்னும் இவ்வளவு சந்தோஷமா போறேன்னு, சுவாமி எனக்கு ஐயா எனக்கு 5 ரூபீஸ் கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு. உடனே அந்த ஸ்டூடெண்ட் ஏன் சார் இப்படி கொடுத்தீங்க, அவங்க இனிமே நம்ம பேச்சே கேட்க மாட்டாங்கன்னு. போட்டும்பா, இதுவே நம்ம குழந்தையா இருந்தா கொடுக்க மாட்டோமா, அப்படின்னாங்க. அப்படின்னா அவர் ரூபத்துல குழந்தைய பாக்குறாரு. புரியுதா? அப்ப பாபா கொடுத்தாரு அப்படின்னா அதை நம்ம அவருக்கு என்ன அப்படின்ட்டோம். ஆனா மாஸ்டர் அவர்கள் செஞ்சிருக்காரு. இதே போல சாய்பாபா என்ன செஞ்சாரோ அதே இவரும் செஞ்சிருக்காரு. அப்ப நமக்கு என்ன தோணும், நம்ம கூட செய்யலாம். இதற்காக தான் மகான்கள் மிக அருகில் நம்ம கூடவே வந்தாங்க. தத்தாத்திரேயர் இப்ப வரைக்கும் காந்தாபுரத்தில் இருக்கிற மாதிரி உண்மையான பக்தர்களுக்கு அனுபவங்கள், அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டே இருக்காரா இன்றைய காலம் வரைக்கும். இப்படி பரமாத்மாவாக அனைத்து ரூபங்களில் இருக்கார்
என்ற பாவனை எப்பவுமே மரணம் செய்து கொண்டே இருப்பதனால்தான் நமக்கு ஆத்ம ஞானம் வரும், அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஆத்ம ஞானம் அப்படின்னா நம்ம இதயம் பூரிப்பு, மலர்வது. மொட்டாக இருந்தா நமக்கு பிடிக்குமா? ஒரு பூவு பிடிக்காது. அதுவே மலர்ந்தா நல்ல வாசனை வரும், அது பார்க்கறதுக்கு மிக அழகாக இருக்கும். அதே போலதான் நமக்குள் எதற்கு அவிவேகம் வரும் அப்படின்னா, ரூபத்தினால்தான். அப்புறம் ரசம், அதன் வாயிலாகவும், சப்தம் வாயிலாகவும், பர்ச தொடுவதனாலையும், கந்தம் அந்த சுவையினாலையும் தான் நமக்கு அஞ்ஞானம். அந்த அஞ்ஞானத்தினாலதான் நமக்குள்ள ராகமாக இருக்கட்டும், துவேஷமாக இருக்கட்டும் வரும். இப்ப பார்த்ததுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு பார்க்கும்போது நமக்கு வெறுப்பு இருக்கு, விருப்பம் இருக்கு. சாப்பிடும்போது டேஸ்ட்ல வெறுப்பு இருக்கு, விருப்பம், பிடிக்காதது இருக்கு, பிடிச்சது இருக்கு. இந்த மாதிரி 5 நம்ம பார்க்கலாம். இந்த 5 புலங்களையும் நாம் என்ன கூப்பிடுவோம், என்ன அழைக்கிறோம் அப்படின்னா ஞானேந்திரியங்கள் என்று அழைக்கின்றோம். இந்த ஞானேந்திரியங்கள் என்ன செய்யும்? நம்முடைய கண் நல்லதையும் பார்க்கும், கெட்டதையும் பார்க்கும். ஆனால் கெட்டது மட்டும் விட்டுட்டு நல்லது எடுத்துக்கணும் இல்லையா? இந்த 2ஐயுமே சமமாக பார்க்கணும். அப்படி சமமாக பார்ப்பதனால்தான் இதற்கு ஞானேந்திரியங்கள் என்ற பெயர். ஆனால் நாம் நமக்குள்ள இருக்கின்ற அஞ்ஞானத்தினால் நாம் இவை சமமாக பார்க்க முடியாம போகின்றது. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா நம்முடைய மனம்தான். எப்படி மனம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். எப்படின்னா, ஒரு டிஷ் இருக்கு, ஏதோ ஒரு பதார்த்தம் செய்யறோம், அதுல உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு. 2 பேருக்கு நம்ம அதை கொடுக்குறோம் சாப்பிடறதுக்கு. அந்த உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு இல்லையா, அந்த பதார்த்தம் ஒருத்தர் சாப்பிட்டா ஐயோ உப்பு கம்மியா இருக்கு, எனக்கு டேஸ்ட் இல்லை அப்படின்றார். இதே இன்னொருத்தருக்கு கொடுத்தா கரெக்டா இருக்கு அப்படின்னு அவர் சொன்னார். இப்ப எங்க ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நம்முடைய மனம்தான் இல்லையா? அந்த டிஷ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? சுவையில் எந்த மாற்றமும் இல்லை. இதற்கு காரணம் என்ன? நம்முடைய மனம். ஆகையால் யார் இந்த 5ஐ ஜெயிக்கிறானோ அவருக்குள் சாத்வீக பாவனைகள் வரும். இதை நான் தெய்வீ சம்பதையோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். தெய்வீ சம்பதை அப்படின்னா 26 குணங்கள். இதுல நிறைய இருக்கு. நம்முடைய மனதை தூய்மையாக வைக்கணும், ஹிம்சை பண்ணக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அனைவரிலும் தயையோடு இருக்கணும், கஷ்டத்துல யாராவது இருந்தா அவர்களுக்கு கை கொடுக்கணும், பொறுமையோட இருக்கணும், கஷ்டம் வந்தா நமக்கு கஷ்டம் வந்தா மன உறுதியோடு இருக்கணும், யாரையும் நான் புண்படுத்த கூடாது, அகங்காரம் இருக்கக்கூடாது, சாந்தியோடு இருக்கணும். இதே போல் ஒரு 26 வகையான குணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாமே நம்மால் செய்ய முடியாது அப்படின்னு நமக்கு எண்ணம். ஆகையால் சிறுடி சாய்நாதர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, ஸ்ரத்தா சபோர் 2 பிடிச்சுக்கிட்டா போதும், மற்றது எது எல்லாமே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இங்க மாஸ்டர் அவர்கள் முதல்ல சொன்னது என்ன? உன்னுடைய இதயத்தை தூய்மையாக வச்சுக்கோ அப்படின்ட்டு. கடைசியாக சொன்னது நிகர்வம். நிகர்வம் அப்படின்னா கர்வம் இல்லாம இருப்பது. இந்த 2மே நீ கடைபிடித்தால் மற்ற 24 உனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இப்ப நம்முடைய மனம் பியூரிட்டி அப்படின்னா தூய்மையாக இருந்தால் அவர் பொய் சொல்வாரா? யாரையாவது திட்டுவாரா? துரோகம் செய்வாரா? எதுவுமே செய்ய மாட்டார். ஏன்னா அவருடைய இதயம் தூய்மையாக இருக்கு.
கடைசியில் சொன்னது நிகர்வம். கர்வமே இல்லைன்னா எல்லாமே செய்வது அந்த கடவுள் தான் என்ற ஒரு பாவனை வந்துடும். இப்போ ஒரு ட்ரெயின் இருக்கு, அந்த ட்ரெயினுக்கு முதல் இன்ஜின் இதய தூய்மை அப்படின்னு வச்சுக்கிட்டா, கடைசியில் காட் இருக்காரு இல்லையா, அது நிகர்வம். இந்த 2 பெட்டிகள் இல்லைன்னா நடுவுல எந்த பெட்டியும் இது எத்தனை இருந்தாலும் வேஸ்ட் தான். இந்த 2 பேர் பச்சை கொடி காட்டினால்தான் அந்த ட்ரெயின் மூவ் ஆகும். அதே போலதான் நமக்கு இந்த 2மே நாம் கடைபிடித்தால் மற்றது எல்லாமே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அந்த பியூரிட்டி, அந்த தூய்மை இருந்தால் மனிதர் சத்தியத்தை நோக்கி பயணிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அந்த பியூரிட்டி இல்லைன்னா கல்லாகபடத்தோடு இருப்பார். அந்த கல்லாகபடம் இருக்காம இருக்கணும் என்பதற்கு தான் மகான்கள் அவதரிப்பது. அந்த மகான்கள் யாரையும் தண்டிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர்கள் நமக்கு பயிற்சி கொடுப்பாங்க, எப்படி இருக்கணும், எப்படி வாழணும் அப்படின்ட்டு. இப்போ ஒரு பாத்திரம் நம்ம யூஸ் பண்ணணும்னா கண்டிப்பா கழுவிட்டுதான் யூஸ் பண்ணணும். அதே போலதான் நாம் கடவுள்கிட்ட போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்குள்ள இருக்கின்ற அந்த தீய குணங்கள், கெட்ட குணங்கள் எல்லாமே ஒன்னொன்னா நீக்கி விடுவாங்க. அப்படி நம்ம பயிற்சி கொடுத்துட்டே இருந்தா கண்டிப்பா அவர் முமுட்சுவாக மாறுவான். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, தெரிஞ்சுக்கணும் என்ற ஒரு பற்று, தவிப்பு அவருக்கு வரும். அதனால்தான் எல்லா யுகங்களிலும் கடவுள் அவதரிச்சுட்டே இருப்பார். ஆனா இந்த கலியுகத்தில் இந்த கலி பிரபாவத்தினால் ஒரு மனிதர் சக மனிதர்கள் மேலையும் சத்தியம் தர்மத்து மேலையும் அந்த கடவுளின் மேலையும் பக்தியும் ஸ்ரத்தையும் குறைஞ்சிட்டே வருது. ஏங்க அப்படி சொன்னீங்க, பக்தி ஸ்ரத்தை இல்லவே இல்லையாங்க, எனக்கு ஒத்துக்கவே மாட்டேங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்ப ஸ்ரத்தை இருந்தா எவ்வளவுக்கு, ஸ்ரத்தையே இல்லைன்னு சொல்லல, குறைஞ்சிட்டே வருது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சத்சங்கம் நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு ஸ்ரத்தையோட நான் இதை ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். இங்க கேட்கின்ற ஒரு 4 பேருக்காவது புரிகின்ற மாதிரி நான் சொல்றேனா இல்லையா அப்படின்னு ஸ்ரத்தையோடு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு சொன்னா உங்களோட டைமுக்கு ஒரு மதிப்பு. இல்லைன்னா அந்த 4 பேரோட டைமும் நான் வேஸ்ட் பண்ண மாதிரி தானே. அப்படி இல்லாம ஏதோ சத்சங்கம் சொல்ல சொன்னாங்க, ஒரு 6:30க்கு ஓபன் பண்ணி என்ன சொல்ல சொன்னாங்க அப்படின்ட்டு ஒரு வாட்டி படிச்சுட்டு சொன்னா அது ஸ்ரத்தையோட செஞ்ச மாதிரி இருக்குமா? இல்ல. இதுதான் ஸ்ரத்தைன்னு சொல்றது. பக்தி அப்படின்னா சர்வ சரணாகதி. அது எவ்வளவுக்கு நமக்கு இருக்கு அப்படின்னா நமக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு அனுபவங்களிலும் நமக்கு தெரிஞ்சிடும். இங்க முழுமையாக இல்லைன்னு சொல்லவே இல்லை, கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே போல் கிருஷ்ண பகவான் பகவத்கீதை சொல்லியிருக்கார், யஜ்ஞம் தானம் தவம் செய்யணும் அப்படின்ட்டு. யஜ்ஞம் என்றால் தேவ யஜ்ஞம். 5 வகையான யஜ்ஞம் இருக்கு. தேவ யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், ரிஷி யஜ்ஞம், பூத யஜ்ஞம், மனுஷ யஜ்ஞம் அப்படின்ட்டு. தேவ யஜ்ஞம் அப்படின்னா நாம் காலையில எழுந்த உடனே காலையில கடவுள்கிட்ட போயிட்டு, கடவுளே இன்னைக்கு உன்னுடைய கிருபையால் நான் இன்னைக்கு எழுந்தேன் அப்படின்னு ஒரு நன்றி சொல்வதுதான் தேவ யஜ்ஞம். அது சொல்றோமா அப்படின்னு தெரியல. 2வது ரிஷி யஜ்ஞம். நமக்கு தெரிஞ்ச ஒரு தொழிலை, ஒரு வேலையை
மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது. இது எவ்வளவுக்கு செய்யறோம் அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்கணும். அதுக்கப்புறம் பித்ரயஜ்ஞம். பித்ரயஜ்ஞம் என்ன? சார்த பிரதானம் செய்வது. அந்த பிண்ட பிரதானம் செய்யும் போது எவ்வளவு ஸ்ரத்தையோடு நாம் செய்யறோம் அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் பூதயஜ்ஞம். அந்த பஞ்சபூதங்களில் மேல் நமக்கு எவ்வளவுக்கு பற்று இருக்கு, மதிப்பு இருக்கு. அதுக்கப்புறம் மனுஷ யஜ்ஞம். சக மனிதர்களை நீ கௌரவிக்கிறியா அப்படின்னு பார்க்கணும். இங்க யாருமே இது எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்வது கிடையாது. எவ்வளவுக்கு ஸ்ரத்தையோடு நாம் செய்யறோமா இல்லையா என்று பார்ப்பதுதான். இங்க ஆத்ம விமர்சையை தான் பண்ணிமே தவிர நான் செய்யறேன் நீங்க செய்யல அப்படின்னு சொல்வது இங்க நோக்கம் கிடையாது. அதே போல் தானம். தானம் என்றால் என்ன? ஒரு 5 ரூபாய் நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்கிறது மட்டும் கிடையாது. நம்முடைய நேரத்தை அடுத்தவங்களுக்கு பயனுள்ளதாக செய்வது கூட ஒரு வகையில் தானம் தான். அதே போல் தவம். தவம் என்ற தவிப்பது. கடவுள்கிட்ட நான் போகணும், அவரின் அனுகிரகம் எனக்கு வரணும் அப்படின்னு ஒரு தவிப்பு நமக்குள்ள இருக்கா? இல்ல. இது எல்லாமே நாம் குறைந்த அளவில் நாம் செய்வதனால் தேவதர்கள் நம்மேல் கருணை இல்லாம இருக்கிறாங்க. அதற்காக தான் தத்தாத்ரேயர் அவரே நமக்காக அவதாரம் செஞ்சிருக்காரு. ஏன்னா நாம் கஷ்டப்பட்டோம் அப்படின்னா கடவுளுக்கு இருக்காரு. அதனால்தான் அவரே ஒரு மனித ரூபத்தில் அவதாரம் செஞ்சிருக்காரு. இந்த யஜ்ஞம், தானம், தவம் இதன் மதிப்பு நமக்கு தெரியாதனால்தான் நாம் சத்தியம், தர்மம் இதனோட மதிப்பு நமக்கு தெரியாதனால்தான் கடவுள் நமக்கு தெரிய வைக்கிறதுக்கு மனித ரூபத்தில் வந்திருக்கார். அவதாரம் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. ஒரு தங்க கட்டி இருக்கு, அதன் மதிப்பு தெரிஞ்ச ஒரு 10 வயசு குழந்தை கொடுத்தா அவர் பத்திரமா எடுத்துட்டு போயிட்டு அம்மா கிட்ட கொடுப்பார் இல்லையா? அதுவே ஒரு 10 மாச குழந்தை கொடுத்தா அதை விளையாட்டு தூக்கி போடுவாங்க. அதே போலதான் நமக்கு மதிப்பு தெரிஞ்சா அதை நாம் பயன்படுத்திப்போம். அதற்காக தான் மகான்களின் அவதாரம். இதற்கு முன்னாடி நாம் எப்படி வேணா இருக்கலாம். மகான்கள் நமக்கு நமக்கு அறிமுகம் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி வேணா நம்ம இருக்கலாம். ஆனா அறிமுகம் ஆனதுக்கு அப்புறம் நம்முடைய செயல் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த காலத்தின் மதிப்பு நமக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால் நம்ம ஒவ்வொரு நொடியும் கூட நல்முறையில் பயன்படுத்திக்கிட்டே வரும். அது நம்ம யோசிச்சாலும் நமக்கு தெரியும், கவனிக்கிறோம். ஆனா கவனிக்கிறது இல்லை. இந்த ஆன்மீகத்தில் இருக்கிற ஒருத்தர் ஒரு 80 தவறுகள் செய்தால், ஆன்மீகத்தில் இந்த சத்சங்கத்தில் இல்லாதவன் 1000 தவறுகள் கண்டிப்பா செய்துகிட்டேதான் இருக்கார். அப்படின்னா நமக்கு கம்மியா தானே நம்ம செய்யறோம். அப்படின்னா நம்ம கொஞ்சம் முன்னாடி போன மாதிரி தானே அர்த்தம். இப்ப வரைக்கும் கான்காபுரத்தில் பக்தர்கள் தேவைகளை தத்தாத்ரேயர் அதிருஷ்யமாக இருந்து லீலைகள் செய்து கொண்டே இருக்கார். இப்பவும் செய்துகிறதா இருக்கார். இப்ப அவர் செஞ்ச ஒவ்வொரு லீலையும் நம்ம கேட்டு அப்படியே விட்டுட்டோம்னா அது நமக்கு அந்த லீலை செய்தும் நமக்கு எந்த பயனும் இல்லை. அப்படி இல்லாம அந்த லீலையை எதுக்கு செஞ்சாங்க, ஏன் செஞ்சாங்க அப்படின்னு உள் வாங்கிட்டு நாம் மரணம் செய்தால் நம்முடைய பாவம் கண்டிப்பா குறையும். அப்படி நாம் வாழும்போது ஒருத்தர்
முக்தி அடைவான். அப்பொழுது அந்த பிராந்தி, அந்த பயம் பிராந்தி போமாட்டோம். சர்வம் பகவானின் லீலை என்ற எண்ணம் வரும். நாம் அனைவரும் அந்த கடவுளின் கையில் ஒரு பொம்மைதான் என்ற எண்ணம் வரும்போது அவனுக்கு எந்த விதமான சிந்தையும் இருக்காது. சிந்தனை மட்டும் இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். அப்ப பாபா சொல்வாரா இல்லையா? பாபா சொல்லிருக்காரா இல்லையா இதுக்கு முன்னாடி? எப்பவுமே எது செஞ்சாலும், எது நல்லது நடந்தாலும் அல்லாம நான் எதுவுமே செய்யல, எல்லாமே கடவுள் தான் செஞ்சார். அதே போல் நமக்கு எண்ணம் கண்டிப்பா வரும். அப்படி வரும்போது நமக்கு துக்கமும் இருக்காது, கஷ்டமும் இருக்காது. துக்கம் வந்தா நம்ம சோர்ந்தும் போக மாட்டோம், நல்ல சந்தோஷம் வந்தா பூரிச்சும் போக மாட்டோம். அப்படி செஞ்சுட்டே இருந்தா நம்முடைய பிராரப்த கர்மாவை கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அப்ப நமக்கு கிடைத்த ஒவ்வொரு பந்தம், அது அப்பாவா, அம்மாவா, சகோதரனா, கணவரா, மனைவியா, உறவினர்களா, ஃப்ரெண்ட்ஸா, எல்லாருமே அந்த பந்தங்கள் அனைத்தும் இருளானுபந்தத்தினால்தான் வந்தது, கர்மானுசாரம் தான் நமக்கு வந்தது என்ற எண்ணம் நமக்கு ஞாபகத்துல இருக்கும். இந்த விஷயங்கள் அனைத்தும் யாருக்கு தெரியும், எவருக்கு தெரியும் அப்படின்னா, சத்சங்கத்தில் இல்லாதவனுக்கு கண்டிப்பா தெரியாது. புலங்களுக்கும் வசமாக இருக்கிறவருக்கு தெரியாது, அரக்க குணத்தோடு இருக்கிறவருக்கு தெரியாது, மோகத்தோடு தமோகுணம் இருக்கிறவருக்கு தெரியாது. அப்ப நாம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, ஸ்வதர்மத்தை நாம் செய்து கொண்டே கர்மானுசாரம்தான், ருணானுசாரம்தான் நமக்கு எல்லாமே நடக்குது என்ற எண்ணம் நமக்கு ஞாபகத்துல இருக்கணும். ஏதோ புண்ணியத்தினால நாம் இந்த சத்சங்கத்துல வந்திருக்கோம். முதல்ல நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, நம்முடைய குடும்பத்தை ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும். சுதர்மம் சொன்னாங்க இல்லையா, அதனால நான் எந்த ரோல நான் இருக்கேனோ அதை நான் முழுமையாக செய்யணும். இப்ப என்னோட ரோல் மனைவி அப்படின்னு அவருக்கு என்ன பிடிக்குமோ, எப்படி செய்யணுமோ அதை அவருக்கு செய்யணும். என்னுடைய பசங்களுக்கு என்ன செய்யணுமோ அப்படி செய்யணும். என்னோட தாய் தந்தைக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்யணும். என்னுடைய தங்கச்சி தம்பிக்கு என்ன செய்யணுமோ செய்யணும். அதுதான் ஃபர்ஸ்ட் குடும்பம் என்று சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் முதல்ல நம்ம குடும்பத்தை சரி செஞ்சுட்டா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே சரியாயிடும். நெக்ஸ்ட் ஒன், சன்னியாசி சாதுக்களுக்கு நாம் பக்தியோடு இருக்க வேண்டும். சத்சங்கத்துல இருப்பதனால் நீ விவேகியாக இருந்து நான் தான் கர்த்தை, நான் தான் போக்தை என்ற பாவனையை விட்டுணும். சத்சங்கம் இருந்தால்தான் விவேகி, இல்லைன்னா அவிவேகி. நான் தர்மமாக இருந்து சத்தியத்தோடு நான் இருக்கணும். அதற்கு என்ன வேணும் அப்படின்னா, சத்சங்கம் கண்டிப்பா வேணும். சத்சங்கம் என்றால் நமக்கு தெரியும், சத்தியத்தோடு சங்கமிப்பது. இந்த விஷயங்கள் அனைத்தும் பரத்வாஜ மாஸ்டர் அவர்கள் சொன்னாங்களா அப்படின்னா இல்ல, அவர் சான்ஸ்கிரிட்ல இருக்கின்ற குருச்சேத்திரத்தை தெலுங்குல ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேட் பண்ணாரு. அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் இவை அனைத்தும். யாருக்கும் வராத ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. தெரியல அவர் எதுக்கு என்ன செட் பண்ணாருன்னு நமக்கு தெரியல. இப்ப எனக்கு கான்ஃபரன்ஸ் சத்சங்கம் சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. இதுனா ஸ்ரத்தையோடு பண்ணாதான் அடுத்து இன்னொரு வாய்ப்பு கொடுப்பாரு. அது இல்லாம ஒருத்தர் வீட்டுக்கு போய் சத்சங்கம் செய்யறாங்க, இன்னொரு அம்மா கோவில போய் சத்சங்கம் பண்றாங்க, எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு நான் டவுன் ஆனேன்னா கிடைச்ச வாய்ப்பை நழுவிடும்.
நம்ம சொல்வோம் இல்லையா, நல்லவங்களோட பழகுங்க அப்படின்ட்டு. அத நல்லவங்கள் தான் இந்த சத்சங்கம். இந்த சத்சங்கம் இருக்கிறதுனால்தான் நமக்குள்ள விவேகம் எழும். நான் தான் எல்லாமே செய்யறேன், என்னால் தான் எல்லாமே செய்ய முடியும் என்ற பாவனை நாம் விட்டுடுவோம். உன்னதமான சந்நியாசியாக நாம் மாற முடியும். அப்படி மாறும்போது அவருக்கு புக்தியும் முக்தியும் கடவுள் கொடுப்பார். இங்க முக்தி என்றால் புக்தி என்றால் நமக்கு தெரியும். நமக்கு சாப்பாடாக இருக்கட்டும், நமக்கு அடிப்படை தேவைகள் எல்லாமே புக்தி. முக்தி என்றால் சந்திருப்தி, முழுமையான ஆனந்தம். அவர் எந்த வேலை செய்தாலும் அந்த கடவுளின் வேலையாக தான் செய்வார். அப்படி செய்யும் போது அந்த கடவுள் நமக்கான தேவைகளை நிவர்த்தி பூர்த்தி செய்வார். இது எல்லாருக்குமே அனுபவமாக இருக்கும். நம்ம கவனிச்சா கண்டிப்பா நமக்கு தெரியும். இந்த சத்சங்கத்தினால்தான் நமக்குள்ள இருக்கின்ற விவேகம் எழும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது எப்படி அப்படின்னா, சத்சங்கத்தை கேட்கும் போது நமக்கு என்ன பலகீனங்கள் இருக்கு என்று வெளிப்படும். அப்பொழுது அந்த தவறுகளை நாம் சரி செய்வோம். அப்போ விவேகம் ஆட்டோமேட்டிக்கா வரும். நம்ம கரெக்டா தான் இருக்கோம், அதுதான் விவேகம். முதல்ல அது திருத்திக்கிறோம், சரி செய்யறோம் அப்படின்னு கிடையாது. முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எனக்குள்ள என்ன தப்பு இருக்கோ அது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அதுதான் விவேகம் எழுதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஒரு படிக்கட்டு கிட்ட 18 படிக்கட்டு இருக்கு. சபரிமலை இருக்கு இல்லையா, அதே போல 18 படிக்கட்டு இருக்கு. அதில் முதல் படிக்கட்டு கிட்ட நான் சேர்ந்திருக்கோம் அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி. இதற்காக தான் மாஸ்டர் அவர்கள் நமக்கு சத்சங்கத்தை தந்திருக்கார். இதை நாம் புரிஞ்சுக்கிட்டு நமக்குள்ள இருக்கின்ற அந்த பலகீனங்கள், அந்த தவறுகளை நாம் சரி செய்து கொண்டே இருக்கும் போதுதான் அந்த தந்தைக்கு சந்தோஷம், ஆனந்தம். அதை நாம் செய்யணும் என்று மாஸ்டர் அவர்கள் கிட்ட வேண்டிக் கொண்டே ஸ்வஸ்தி. ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். சத்குரு பரத்வாஜ் மகாராஜ் கி ஜெய். குருதேவ தத்தா.